இப்போ நேஹா வீட்டை விட்டு வெளில வந்துடுறா. போலீஸ் கிட்ட கேஸ் டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு இருக்கா. இனாயா வீட்டில் பஜ்ரால் ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக இருக்க ஃபோட்டோஸ் கிடைச்சிருக்கு. ஒரு உடஞ்ச கிளாஸில் பஜ்ராலோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைச்சிருக்கு. பஜ்ரால் அந்த அபார்ட்மெண்ட்குள்ளே என்டர் ஆகி வெளியில் போகிற சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைச்சிருக்கு. ஸோ இனாயா பஜ்ராலை பிளாக்மெயில் பண்ணதால பஜ்ரால் தான் கொண்டு இருக்கான்னு போலீஸ் டிசைட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நேஹா அப்பா கிட்ட நான் இந்த கொலையை பண்ணல, என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு பஜ்ரால் சொல்ல, கிரைம் நடந்த டைமில் அபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணேன்னு கேட்டால் பிளாக்மெயில் பண்ணவன் கேஷ் எடுத்துகிட்டு வர சொன்னதா சொல்கிறாரு. இனாயாவை யாருன்னே பஜ்ராலுக்கு தெரியாதுன்னு சொல்லி நேஹா அப்பா பெயில் வாங்கி கொடுத்துட்டாரு. இனாயாக்கும் பஜ்ராலுக்கும் பழக்கம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே கேஸ் வின் பண்ணிடலாம்னு சரிக்கு ஐடியா தரா. நேஹா பஜ்ராலோட பழைய கேஸ் டீடைல்ஸை பார்க்குறா. பஜ்ரால் மேல குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பார் கேஸ்ல சாட்சி சொன்ன 9 பேர் இப்ப ஜெயில. அந்த 9 கேஸையும் வின் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனது வேற யாரும் இல்ல, நேஹா தான். அப்பதான் அவளுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது. அன்னைக்கு அந்த பார்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனப்போ எக்ஸிட் டோர் கிட்ட டேபிள் போட வேணான்னு பஜ்ரால் கிட்ட அங்க ஒர்க் பண்ண சரிகாவோட தம்பி சொல்லியிருப்பான். ஆனா எவ்வளவு சொல்லியும் கேட்காம காசுக்காக டேபிள் போட்டிருப்பான். ஃபயர் ஆக்சிடென்ட்ல சரிகா தம்பியும் புருஷனும் தான் எல்லாரையும் காப்பாத்திருப்பாங்க. ஆனா கோர்ட்ல எல்லாத்தையும் சரிகா தம்பிக்கு அகேன்ஸ்டா திருப்பிட்டான். எல்லாரும் காசு வாங்கிட்டு போய் சச்சு சொல்லிட்டாங்க. தான் உயிரை பணைய வச்சு இனாயாவோட உயிரை காப்பாத்திருப்பான் சரிகாவோட தம்பி. ஆனா 4 கோடி ரூபாய் பிளாட்டுக்காக இனாயா போய் சச்சு சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பான். அவனும் ஜெயில தற்கொலை பண்ணி சேர்த்திருப்பான். ஃபயர் ஆக்சிடென்ட்ல சரிகா ஹஸ்பண்டுக்கு காலும் போச்சு. ஏழைங்கிற ஒரே காரணத்தினால சரிகா தம்பிக்கு நியாயம் கிடைக்காமலே போயிடுச்சு. அதனாலதான் எல்லாரையும் ஃபாலோ பண்ணி போலீஸோட அஃபேர் வச்சு எல்லாரையும் பிளான் பண்ணி ஜெயில அனுப்பியிருப்பா. ஃபைனலா இனாயா கோத்தாரிய கொன்னு பஜ்ரால் தலையில கட்டிட்டா. என்னதான் உண்மையை கண்டுபிடிச்சாலும் கோர்ட்ல ப்ரூஃப் பண்ண ஆதாரம் வேணும் இல்லையா? சரிகாவாயாலேயே எல்லாத்தையும் சொல்ல வச்சு அவளுக்கு தெரியாம ரெக்கார்டும் பண்ணிட்டா. கோர்ட்டுக்கு போறதுக்கு முதல் நாள் அந்த பார் கேஸ்ல பஜ்ராலை ஏன் காப்பாத்துனீங்கன்னு நேஹா கேட்க, கோர்ட்டுக்கு தேவை சாட்சி தான், உண்மை இல்லைன்னு கேஷுவலா அப்பா சொல்லியிருப்பாரு. அடுத்த நாள் கோர்ட்ல அந்த பார் கேஸ்ல போய் சாட்சி சொன்னதால இனாயாக்கு பஜ்ரால் ஃபிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை ப்ரூஃப் பண்ணி அவனை ஜெயிலுக்கும் அனுப்பிட்டா. என்னதான் தான் தோத்து போனாலும் பொண்ணு ஜெயிச்சதை நினைச்சு அப்பாக்கு பெருமையா இருக்கு. ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து கிளைண்ட்ஸுக்கு ஆதரவா அப்பா செய்யற வேலையால நிறைய அவமானங்களை நேஹா பார்த்திருப்பா. அந்த நிலைமை சரிகா பொண்ணுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சரிகாவை காப்பாத்திருப்பா. இப்போ ஏழை மக்களுக்காக வாதாடுற பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா நேஹா மாறினதோட இந்த கதையும் முடிச்சுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.